மேலே நல்லா முறுமுறணும், உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான ப்ரெட் கோலா உருண்டை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க இந்த ப்ரெட் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு தான் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் பார்க்கலாம். பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொடுத்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதுவே போதுமானது. அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. இன்னும் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். அப்படியே ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டே பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய். அதிகமாக தீயெலாம் வைக்க வேணாம், கம்மியான தீயில் இது லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன். சாட் மசாலா இருந்து நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதுமானது. கலந்து விட்டாச்சு. கருக விடக்கூடாது. இப்போ இது கூடவே வேக வச்சு பொடி பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அது 2த்தையுமே சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இதை மாதிரி சேர்க்கும் போது நம்ம நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிறதுக்கோ இல்லை தட்டுறதுக்கோ நல்லா ஈஸியாக வரும், ஷேப்பாக வரும். நம்ம முழுசாக போட்டுட்டோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கெலாம் வராது, உடஞ்சி போயிடும். இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே வானலில் சேர்த்து கலக்காமல் ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லாத்தையுமே கையை வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இருந்தாலும் இதை மாதிரி நம்ம தாளித்து செய்யும்போது இதனுடைய சுவை சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். எத்தனை ப்ரெட்டு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓரம் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு, கட் பண்ணி எடுத்ததை வேஸ்ட் ஆக்க வேணாம். ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு ஒரே 1 நிமிஷம் போட்டு லேசாக வறுத்து எடுத்துடலாம். கட் பண்ண ப்ரெட்டை வறுத்து எடுத்துகிட்டு இதுமாரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் தண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை லேசாக தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக போட்டு நனைக்க வேணாம், ப்ரெட்டு குழஞ்சி வந்துடும். நனைச்சி எடுத்த ப்ரெட்டை இப்படி கையை வச்சு இப்படி அழுத்தணும்னா தண்ணி இழுத்துருந்ததுன்னா தண்ணி எல்லாமே வந்துடும். ப்ரெட்டை இப்போ வச்சுட்டு கையாலே லேசாக இப்படி அழுத்தி விட்டுக்குங்க. மசாலா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி எடுத்த உருண்டையை நினச்சி வச்சுருக்க ப்ரெட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 4 சைடு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நல்லா கையில் எடுத்து உருண்டையாக ஷேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி உருண்டையாக ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டில் உருட்டி வச்சுருக்க உருண்டையை
ப்ரெட்டு துண்டுகளை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் கையில் உருட்டி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ரெட்டு துண்டு ஒட்டலைன்னா கான் மாவு கொஞ்சமாக நினச்சிட்டு அதில் உருட்டி வச்சதை எடுத்து நினச்சி மறுபடியும் ப்ரெட்டு துண்டில் போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. 2 விதமான உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானால் போதும், ரொம்ப அதிகமாக சூடு தேவையில்லை. எண்ணெய் சூடானதும் தீயை கம்மி பண்ணிக்கலாம். மிதமாக எண்ணெய் சூடு இருக்கும்போதே தீயை கம்மி பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். தீயை கம்மி பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை போட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மேலெல்லாம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு லேசாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ப்ரெட்டு தூள் இதில் கொஞ்சம் கொட்டுது தான். உங்களுக்கு கொட்டாமல் வரணும்னா கான் மாவு கொஞ்சம் கரைச்சி எடுத்து, இல்லைன்னா மைதா மாவு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் உருண்டையை நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டு துண்டில் மறுபடியும் டிப் பண்ணி எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கம்மியான தீயில் வேக விடும்போது எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்து வரும். மேலே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நேற்று காலையில் பூரி சுட்டேன். பூரிக்கிழங்குக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி வேக போட்டேன். அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். எல்லா உருண்டைகளும் பொரிச்சு எடுத்துட்டேன். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.